வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து காய்கறி மண்டி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து 5 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். மண்டினாலே நம்ம வந்து நாட்டுக்காய் தான் நம்ம சேர்த்துக்கணும். வெங்காயம், தக்காளி, மாங்காய், மிளகாய், அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் இதெல்லாம் தான் நம்ம போட்டு செய்ய போகிறோம் இன்னைக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் வந்து கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தாச்சு. மண்டினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம அரிசி கழுவுன தண்ணியை தான் மண்டி. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த குழம்பு செய்ய போகிறோம். அதனால தான் இதுக்கு பேர் வந்து மண்டி. கொஞ்சமாக வந்து பெருங்காய கட்டியை நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாதியாக அரிஞ்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து இதுக்கு 4 போடணும். நீங்கள் யூஸ்வலாக 2 போடுறீங்கன்னா 4 போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி பழம் வந்து 2 மீடியமானதை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய், மொச்சக்காய் போட்டு செய்கிற மண்டி தான் சூப்பர் டேஸ்ட்டு. மண்டினாலே வெண்டைக்காய், மொச்சக்காய் போட்டு செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சீசன் டைமில் வாங்கி செய்யுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டிருக்க கத்திரிக்காவை எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அது கூட வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம காய்கறிகளை நல்லா வதக்கணும். மண்டி குழம்புக்கு வந்து நம்ம காயை வந்து நல்லா வதக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதக்கிட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் வந்து புளியும் மண்டியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் மண்டி ஊற்றியே புளியை கரைச்சி நான் வந்து குழம்புல சேர்க்குறேன். சாம்பார் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்ற மாதிரினா மண்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் ஊற்றி சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து மண்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இதை வந்து நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணணும். நல்லா குக் ஆனோன்னே நம்ம வந்து லாஸ்ட் 5 நிமிஷம் முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து புளியை வந்து மாங்காய் சேர்க்குறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணியே ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும். இப்போ இதை வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். சூப்பரான சுவையான காய்கறி மண்டி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து சாதத்து கூட, இட்லி, தோசை கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.